இறால் பொரியல், கத்திரிக்காய் பொரியல். மற்றது இறால் கத்திரிக்காய். பெரிய சட்டி சின்ன சட்டி எங்களுக்கு தேவையில்லை. வந்து மண் சட்டியில் கறி சமைக்கல வந்து அது இந்த சுவை வந்து போடா பண்டம் குப்பையிலே குட்டி குட்டி இறால் இந்த அளவை பார்த்தீங்களா? அன்பு உறவுகள் அனைவருக்குமே எனது இந்நேரம் வணக்கங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் என்ன கறி சமைக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறால். இப்போ நான் போய் சந்தையில் போய் இறால் வேணுங்கன்னு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இறால் பெருப்பத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னம் இருக்குது, பேசும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் சந்தைக்கு நான் 9:45 போனால் நான் சந்தையில் மீனை காணையில் அதுக்கிடையில் முடிஞ்சுது. இது நான் இடையில வேற ஒரு ஆள் மோட்டர் சைக்கிள் கொண்டு வந்தார், அவர்கிட்ட பண்ணி வந்து நான் 1/2 கிலோ இறால் வந்து 600 ரூபா. 1/2 கிலோ இறால் வந்து 600 ரூபா. இது சின்ன இறால், சின்ன இறால் இல்லை. என்ன செய்யற பெரிய வேலை, இந்த மீனும் நல்ல மீனாக இல்லை. அப்போ அதுக்காக நான் இந்த இறாலை வேண்டி கொண்டு வந்தேன். நான் இன்றைக்கு இப்போ நான் இந்த இறாலை தான் நான் உடைக்க போகிறோம், மற்றது கறி சமைக்க போகிறோம். ஏன்னா அதோட பொரிக்கவும் வேணுமே, இது பொரிக்கலாத போல இருக்குது. பார்ப்போம், பொரிக்கலாம்னா பொரிப்போம், உடைச்சிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இறால் உடைக்க போகிறோம். இறால் அளவை பாருங்க, எந்த அளவு கை விரல் வச்சு உடைக்கல அளவுக்கு இருக்குது. அவ்வளோ சின்ன சின்ன இறால் 1200 ரூபா. அப்போ பெரிய இறாலே 2000 ரூபா விற்கிறது, சின்ன இறால் அது 700 ரூபா சொன்னவர். நான் அப்போ வேணாம் சொன்னா போல தான் சரி 600 ரூபாய் தரேன் தந்தவர். இல்லைன்னா 1400 ரூபா சொன்னார். பரவாயில்ல, குறைச்சலாமா என்ன வந்துருக்குறீங்க. இல்லைண்டா இது இந்த இறாலை பண்ணி வந்து இந்த விலைக்கு என்ன அப்போ பெரிய இறால் அப்போ என்ன 3000 விற்குது. பெரிய இறால் விலை தானே, என்ன விலை 2000 ரூபா விற்பாங்களா நினைக்கிறேன். 1/2 கிலோ 1000 ரூபா. வியாபாரிகள் அப்படிதான் சொல்லி விற்பாங்க. ஏன் இதான் இறால் அவிஞ்சு இதுதான் சின்ன சின்ன இறால். இப்போ உடைக்கிறதே இப்போ 1 மணி தேலம் சொல்லுங்க. இந்த 1/2 கிலோ இறால் உடைச்ச முடிய நாங்கள் உடைச்ச முடிய பார்ப்போம். என்ன உடைச்ச முடிய பார்ப்போம். அதுவும் நாங்கள் வந்து எங்கே இருக்கிறோம்டா, கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறோம். நாச்சுக்கூடா வந்து கடல் பக்கத்தில். ஆனால் இதோட விலையில் பார்த்தா மீன்களோட விலையில் எல்லாம். ஆனால் யாழ்ப்பாணத்தை விட இந்த மாதிரி வேண்டு சொல்லலாம் மீன். என்ன யாழ்ப்பாணத்தில் ஆகவில்லை. ஆனால் மாதிரி வேண்டு சொன்னால் நாங்கள் எங்கே ஒன்று பார்ப்போம். பூனேரி போய் வந்தால் சங்கப்பட்டி பாலத்தில் நண்டும் இறாலும் மலிவாக வாங்கலாம், மலிவாக வாங்கலாம். கிலோ 1500 ரூபாய்க்குள்ள வாங்கலாம். என்ன நல்ல பெரிய இறால். அது நண்டும் அப்படித்தான் அன்றைக்கு நாங்கள் பண்ணியிருந்தாங்கல்ல, அது 1500 ரூபாய்க்குள்ள வாங்கலாம், வடிவாக வாங்கலாம். அதுவும் பெரிய இறால். அதோட நண்டும் வாங்கலாம் வடிவாக. நண்டு எல்லாம் 100 ரூபா 100 ரூபாய்க்கெல்லாம் வாங்கலாம் வரையில நண்டு. கோது நண்டு இல்லை, இல்லை நல்ல நண்டு, ஓட்ட நண்டு இல்லை, சூப்பர் நண்டு. என்ன அதுக்குள்ள அந்த இதுவும் இருக்கும் அந்த நண்டுல, சின்ன 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 கறி வாசமே சூப்பராக இருக்கும். அப்படியே நண்டுகள் வேண்டி கொண்டு வந்து அது கடுக்கான நண்டு. அது குட்டி நண்டு. இது என்ன ராடு, இது என்ன ராடு, என்ன புதுசாக எல்லாமே இருக்குது. ராலோ இல்லை பூச்சியோ இது நட்டுவோ களிமாரி கிடக்கு. சரி ஓகே, நாங்கள் உடைச்சிட்டு பார்ப்போம். உத்தரைக்கு இவ்வளோ இறாலும் தான் உடைச்சிருக்கோம். இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ தான் உடைச்சிருக்குது. நாங்கள் உடைச்சிட்டு பார்ப்போம். உடைச்சிட்டு இது என்ன செய்வோம், பொரிப்போமோ குழம்பு வைப்போமோன்னு யோசிப்போம். என்ன அப்படியே ஃப்ரை பண்ணுவோம். இந்த இறால்லாம் நாங்கள் இப்போ உடைச்சது என்ன உடைச்சிக்கணும். இந்த இறால் பார்த்தீங்களா, இவ்வளோ இறால் உடைச்சினாங்க. இவ்வளோ தான் எல்லாம் உடைச்சி தோல் எல்லாம் நீக்கி இவ்வளோ தான் மிச்சம். இதில் தான் நாங்கள் இப்போ கறி சமைக்க போகிறோம். என்ன பார்த்தீங்களோ இறாலை குட்டி குட்டி இறால் இந்த அளவை பார்த்தீங்களா, குடி குடி குடியா குட்டி நீ மணித்தியாலும் முடிஞ்சிச்சு. 1/2 கிலோ இறால் உடைக்க 1/2 கிலோ இறாலுக்கு 1000 மணித்தேனா, 1 கிலோ இறாலுக்கு 1 மணித்தியாலம். இல்லை நம்ம நான் தனியாக உடைச்சிருந்தா அவ்வளோதான் ஒரு நாள் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, கறியை சமைப்போமே. இப்போ நாங்கள் இறால் கறி வந்து சமைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை வந்து பார்ப்போம். 1 நட்டு கருவேப்பிலை. ஓகே, வேறு என்ன வேணும்? மற்றது வெங்காயம், 2 வெங்காயம் வந்து பட்டு வச்சுக்கிறேன். நான் வெங்காயம் போட்டு தான் இறால் குழம்பு வைக்க போறேன். இதுக்கு இறாலுக்கு வந்து கத்திரிக்காய், முருங்கக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வைக்கலாம். நான் வெங்காயம் போட்டு வைக்க போறேன். அதுக்கு 2 வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, வேறு மற்றது தேங்காய் பால். தேங்காய் பால், ஓ தேங்காய் பால் பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு. மற்றது புளி அரைச்சி வச்சிருக்கிறேன். புளி அரைச்சி வச்சுக்கோ, முக்கியமானது இது வந்து கப்பி பாலில் வந்து நான் அரைச்சி வச்சிருக்கிறேன்.
மற்றது வந்து இறால். இதில் கொஞ்சம் இறாலை நான் எடுத்து பொரிக்க போகிறேன். மற்றதை குழம்பு வைப்பேன். என்ன இது ஏற்கனவே சின்ன இறால், அதுக்குள்ள பொரிச்சா அப்படி வரும். அது நம்ம கொஞ்சத்தை பொரிய கொஞ்சத்தை குழம்பு நல்லா இருக்கும். ஓகே குழம்பு. ஓகே, நாங்கள் கறி வைப்போம். என்ன வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். மண் சட்டியில தான் வைக்க போகிறோம். குழம்பு முதல்ல அடுப்பு ஒன் பண்ணிட்டு சட்டியை வந்து காய வைப்போம். இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், வெங்காயம் வதங்குறதுக்காண்டி நாங்கள் இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுவோம். கிணக்கு விடுவோம்னா கொஞ்சம் விட்டுட்டு பம்பா வெங்காயம் தானே வெங்காயம் வழியா வதங்கணும் நல்லா. இது வந்து கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், அதோட நாங்கள் வெட்டி வச்சுக்க வெங்காயமும் பச்சை மிளகாய். இந்த வெங்காயம் வதங்குறதுக்காண்டி தான் கொஞ்சம் எண்ணெய் விட்டேன். இல்லாடி எண்ணெய் விடாமலும் சமைக்கலாம். எண்ணெய் வந்து நான் கணக்கு சேர்க்கக்கூடாது, கொலஸ்ட்ரால் வந்துடும். இந்த வெங்காயம் வதங்குறதுக்காண்டி என் சொல்ல இப்போ தீ வெங்காயம் வந்து அப்படியே முழுசு கொண்டிருக்கு எண்ணெயில் வதங்க விட்டேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். நல்லா பொரிக்கணும். இல்லாடிக்கு எனக்கு இப்படி சொட்டு சொட்டு மாதிரி இருக்குங்க. சொட்டாரு வெங்காயம் தான் எல்லாம். இது வந்து ரோஸ் கலர் வெங்காயம், வெள்ளை வெங்காயம் தான் கொஞ்சம் வதங்கி ரோஸ் கலர் வெங்காயம் பார்த்தீங்கன்னா லேட்டாக மழை தண்ணியில் கொஞ்சம் எண்ணெய் வைக்கும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு போல இருக்கு. சரி, அப்புறம் நாங்கள் இப்போ கருவேப்பிலை கருவேப்பிலை நல்ல வாசம். சிவப்பு தண்டு கருவேப்பிலை தான் நல்ல கருவேப்பிலை வாசனை. கொஞ்சம் வதங்கினாதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் வதங்கட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து வதங்கிட்டு இறாலை போடுவோம். கொஞ்சம் மடுப்பப்பு காய்ச்சி எண்ணெயிலே வதங்குது. அடுப்பு வந்து குறைச்சி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இறால் வந்து போட்டாச்சு. சின்ன சின்ன குட்டி குட்டி இறால் தான் நல்ல வாசமாக இருக்குது. எண்ணெயில் இந்த இறால் வதங்கினாங்க நாங்கள் பாலை விடுவோம். ஆனால் அடுப்பை குறைச்சி வச்சுருங்க, எரிஞ்சிருங்க. இல்லைன்னா கணக்கு எண்ணெய் விடையில தானே எப்படி இறால் இருக்குது சுருண்டு சின்ன சுருண்டு போச்சு. அவங்க சுருண்டு போச்சு. இதுக்குள்ள கத்தரிக்காய் இல்லை புளிப்பங்க போட்டு வைக்க இன்னும் டேஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கும். நாங்கள் இப்போ கத்தரிக்காய் போட்டு தான் பொடிக்க போகிறோம். அதெல்லாம் இதுக்கு கத்தரிக்காய் போடையில நல்லா இருக்கு. நல்ல வாசமாக இருக்குது. கருவேப்பிலை எல்லாம் போட்டு தானே நல்ல வாசம். ராகண்டாலே வாசம் தானே. அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களோ. இப்படியே பால் ஒன்றும் விடாமல் அப்படி பிரட்டி சாப்பிட அப்படி இன்னும் அருமையாக இருக்கும் சாப்பிட. ஆனால் காணாமல் இருக்கும். எந்த இரவுக்கு அது இருக்காது. இப்போ நாங்கள் தேவையான அளவு உப்பு, மற்றது தேவையான அளவு தூள்லாம் நல்லது. அதான் நல்ல உரைப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். தூள்னு சொல்லுவாங்க, மசாலான்னு சொல்லுவீங்க, எத்தனைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் தூள்லாம் சொல்கிறோம். நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். தூளுக்கையும் போட்டு தான் மஞ்சள் ஊறுறது தானே தூளுக்கு. அதாவது எங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு கொஞ்சம் போட்டால் நல்லது. என்னென்னு சொன்னால் இந்த வெடுக்கு இருக்காது. அதுக்காக தான் இந்த மஞ்சள் எல்லாம் போடுற அரியலுக்கு. மற்றது மஞ்சளில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அது வந்து வெடுக்கு மணக்காது. மீனுக்கெல்லாம் போட்டு கழுவிட்டு சமைச்ச மீன் வெட்டைக்கே மஞ்சள் போட்டு கழுவினா வெடுக்கு மணக்காது. நல்லா அப்படி இருக்குது. பிரட்டினாலும் அப்படி இருக்குது. வேறங்கோ அந்த வேறு தான் இருக்குது. இப்படி பிரட்டி வச்சு சாப்பிடுவோம். அப்படியே மதியத்தோட கறி முடிஞ்சிடும். இரவுக்கு சட்டியை வலிக்குதுதா. சட்டியை உடைச்சி சாப்பிடுவோம். இறாலுக்கு வந்த நிலைமை எப்படி இருக்குது பார்த்தீங்களோ. மசாலா போட்டோன்னா இப்படியா, தூள் போட்டோன்னா இப்படி இருக்குது பார்த்தீங்களா.
இப்போ நாங்கள் பல தான் இருக்குது. சரி தேங்காய் பாலை விடுங்க. இது வந்து தலைப்பால் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது முதல் பால் அதை தான் விட போகிறேன். முதல் பால் விட்டாச்சு. இது நல்லா கொதிச்சு வேற வத்த விட்டுட்டு வாங்கினா இறால் பிட்டட்டல் வந்து ரெடி ஆயிடும். சூப்பரான இறால் கறி ரெடி. என்ன பானுக்கு நல்லா இருக்கும் சோறையை விட இறால் பிட்டட்டல். இறால் வந்து பொதுவாகவே எல்லா தொழிலும் சாப்பிடலாம். அதோட கோதுமை புட்டுக்கு இன்னும் அருமையாக இருக்கும். கொதிக்கட்டும். ஓகே ஓகே. இப்போ வந்து கறி வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு நாங்கள் இப்போ கொஞ்சம் புளி விடுவோம். புளி முக்கியமானது. புளி விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். புளி உப்பு வேற வக்கச்சே இந்த ஆக வத்தவும் விடக்கூடாது. என்ன ஆவத்தினாவே காணாம போயிடும். அதோட சாப்பிட டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் குழம்பா இருந்தால் தான் சாப்பிட டேஸ்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இறால் கறி வந்து எல்லாம் போட்டாச்சு. எல்லாமே போட்டாச்சு. இப்போ நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. ஒரு கொஞ்சம் நேரம் பற்ற போட்டுட்டு அப்படியே ஓஃப் பண்ண. சரி என்ன ஓகே. சூப்பரான இறால் கறி வந்து ரெடி ஆகிடும். எப்படி ஆவி வர கொதிச்சு வர சட்டி வந்து பெரிய சட்டி கறி வந்து அடியில் தான் இருக்குமே சொன்னால் இறால் என்ன நிலைமை அப்படி குட்டி குட்டி எங்களுக்கு பெரிய சட்டி சின்ன சட்டி எங்களுக்கு தேவையில்லை. அந்த மண் சட்டியில் கறி சமைக்கல வந்து அது இந்த சுவை வந்து வேறு வித்தியாசமாக இருக்கும். வேறு ஒரு டேஸ்ட். மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. அவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா கூடுதலாக மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்றது தான் நல்லது எல்லாத்துக்குமே. அப்படி சரி இப்போ கறி வந்து ரெடி ஆகிடுது. முடிஞ்சது கறி வந்து ரெடி ஆகிட்டு வத்தினா வந்து காணாம போயிடும். சட்டியோட போயிருங்க. சூப்பரான இறால் கறி வந்து ரெடி. என்ன இறக்குவோம். சூப்பரான இறால் கறி ரெடி. இது வந்து நான் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்ச இறால். அரைக்கிற இறால்லையும் பொரிக்கவும் அதில் பொரிக்கவே 1/4 கிலோ எடுத்துட்டீங்க போல இருக்கு. 1/4 கிலோ பொரிக்க 1/4 கிலோ கறிக்கு என்னத்தை காணும். அதோட நாங்கள் வந்து வாசத்துக்கு வந்து கத்தரிக்காய் இறாலுக்கு கத்தரிக்காய் போட்டு பொரிச்சா அந்த மாதிரி இருக்கு. கத்தரிக்காய் எப்படி இருக்குண்டு. கத்தரிக்காயும் இறாலும் போட்டு பொரியல் ஒரு 3 பச்சை மிளகாய்ண்டா நல்லா இருக்கும். கேரமாவும் இருக்கும். பூல் போடுறதான் பச்சை மிளகாய் போட்டால் இன்னும் டேஸ்டாக. அதோட முக்கியமானது ஒன்று நீங்கள் போடல. உப்பு. தேவையான உப்பு. உப்பு போடா பண்டம் குப்பையிலே. வேற என்ன போடணும்னா தூளை போட்டு இதை என்ன செய்யணும், நன்றாக மிக்ஸ் பண்ண வேண்டும். நான் கையால் தான் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் இந்த தூள் உப்பு எல்லாம் சேரும். அதுக்கு வந்து கையால் மிக்ஸ் பண்ணுறேன். அப்படியா கையை கழுவணும். இல்லைன்னா எரியும். இந்த இதையும் பொரிச்சுட்டு ஒரு கொஞ்சம் சாப்பிட சரியா. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி கொஞ்சம் ஊறட்டும். ஓகே, இப்படி ஒரு கொஞ்ச நேரம் ஊற வச்சா தான் அந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் நல்லா இருக்கும் பொரிக்க. இந்த உப்பெல்லாம் சுவாரி இருக்கும். ஓகே, பொரிச்சா அப்புறம் பார்ப்போம். இறால் பொரிய போட்டுருக்கேன். நல்லா பொரிஞ்சு வந்துடும். அடுப்பில் தான் பொரிக்கிறேன். நல்லா பொரியட்டும். கத்தரிக்காய் வந்து நல்லா பொரியும். ஓகே, இப்போ வந்து இறால் பொரிச்சு எடுத்தாச்சு. வேறு எப்படி இருக்காங்க இறால்? இதான் இறால். ஓகே, இறால் பொரியல் ரெடி ஆகிட்டு பார்ப்போம். இறால் பொரிக்கல இதோ நம்ம பெரிய இறால். இப்படி பெரிய இறாலை பார்த்துக்கிறீங்களா? இறால் பொரியல் அளவை பார்த்தா அப்படி இருக்கு. உப்பெல்லாம் காணுமோ? அது டேஸ்டாக இருக்கும். இருக்கும். இது வந்து ஐஸ் இறால் இல்லை, உடன் இறால். நல்லா டேஸ்டாக. பெரிய இறாலும் கூட சின்ன இறால் நல்லா டேஸ்டாக இருக்கும்.
அதுங்களோ சரி இப்போ இறால் பொரியல் கத்திரிக்காய் பொரியல் மற்றது இறால் கத்திரிக்காய் பச்சை எல்லாம் போட்டு எல்லாம் பொரிச்சாச்சு இறால் குழம்பு வச்சாச்சு நீ சாப்பிட்றதா மேலே சாப்பிட்றதா மேலே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றோம் ஓகே பாய்